கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 91 சங்கீதம் 14 வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். உயர்ந்த ஸ்தலத்திலே, உயர்ந்த அடைக்கலத்திலே, உயர்ந்த ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பொழுது? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். நம்முடைய விருப்பம் கர்த்தர் மேல இருக்கா? இந்த ஒண்ணுதான் இன்னைக்கு கேள்வி. காலை வேளையிலே இணைந்திருக்கிற குடும்பங்கள், தினமும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். ஆனா 24 மணி நேரம் வாழ்க்கையில விருப்பம் எதுவா இருக்கு? டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னு உங்க செய்தி கேட்பேன் பிரதர், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, நான் டெய்லி கேட்குறேன், அது எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கு, அது ஓகே. அது டெய்லி கேட்குறோம், டெய்லி ஜெபிக்கிறோம், அது டெய்லி போயிட்டு இருக்கு. ஆனால் 24 மணி நேரமும் விருப்பம் எதுவா இருக்கு? இப்ப நான் என்னையே சொல்ல முடியும். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக நான் வியாபாரத்தில் இருந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது என்னுடைய விருப்பம் வியாபாரமா இருந்துச்சு. எப்பொழுதுமே நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு, என் கை, நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன். நான் இனிமேல் உலகத்துக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், பரலோகத்துக்காக வேலை செய்வேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்போது தேவன் அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து ஊழியத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார், போதிக்கிற அபிஷேகம் பண்ணினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் ஆவியானவர் கற்றுக் கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய விருப்பம் எதுவா இருக்கு? அதை தேவன் முதல்ல பார்ப்பார். 24 மணி நேர விருப்பம் என்னவா இருக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நல்லா படிக்கணும், நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்ல காலேஜ் படிக்கணும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும். வேலைக்கு போகிற வயசில் நல்ல ஒரு பெரிய போஸ்டில் ஒரு வேலை வேணும். சில குடும்பத்திலே ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும். இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். அந்தந்த வயசில் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு விருப்பம், இது எல்லாமே உண்டு. ஆனால் 24 மணி நேரம் நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணங்கள் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ஒரு வண்டி ஓட்டும்போது ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்ணை மூட முடியாது, ஒரு நிமிஷம் கண்ணை மூட முடியாது. கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டியாச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை. அது ஒரு ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், சைக்கிளாக இருக்கலாம், எதுனாலும் சரி. எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிளியராக போயிட்டு இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 24 மணி நேரமும் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய இதயத்தினுடைய நினைவுகள், இது எல்லாமே எந்த பக்கம் கனெக்டிங்கில் இருக்கு, எந்த பக்கம் நான் யோசித்துட்டு இருக்கிறேன், எது மேலே என்னுடைய விருப்பமாக இருக்கு. இதை வச்சு மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்
நம்ம வளர முடியும். அதான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அந்த உயர்ந்த அடைக்கலம் எனக்கு வேணும் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எந்த பக்கம் போயிட்டுருக்கு? 2015 நான் வியாபாரத்துல இருக்கும்போது, கடன்ல கஷ்டப்படும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படின்னு சொல்லி, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி, அர்ப்பணித்து, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 2016 40 நாள் பாஸ்டிங் போட்டு, நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும், மிஷனரியா போகணும்னு சொல்லி கேட்டேன். கர்த்தருடைய கிருபையினாலே சர்ச்சில் சிஎஸ்ஹெச்சில் கோயில் குட்டியார் வேலை கிடைச்சிது. வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரிய படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளியப்பம் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு தினம்தோறும் கர்த்தருடைய வார்த்தை பேச தேவன் கிருபை தந்திருக்காரு. விருப்பம் என்னவா இருக்கு? ஒரு குடும்பம் எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம விருப்பம் எதுவா இருக்கு? எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லி காலையிலேருந்து ராத்திரி வரைய உட்காந்து பல மடங்கு பாடம் படிப்பாங்க. எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி சர்ச்சில் ஆல்டரில் போய் காணிக்க வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தேவனோட சமூகத்திலையும் ஜெபம் பண்ணாங்க, நல்ல முயற்சி பண்ணி படித்தாங்க, அவங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைச்சது. அதே போல அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், நமக்கு இந்த பூமிக்குரிய உயர்வான ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உயர்வான ஒரு அடைக்கலம் வேணுமா? ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என்னுடைய தாகம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவா இருந்தால் எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். அதே போல இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க இருதயம் கர்த்தரை சார்ந்து இருக்கா? கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறீர்களா? அதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் ஜெபிக்க வருவாங்க, அதனால நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். எனக்கு கடந்த மாசத்துல ஒரு தாயார் தொடர்பு கொள்ளும்போது, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. கணவர் இறந்து இப்போதான் அப்படின்னாங்க. வேற பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஒரு பையன் உண்டு, இறந்து போயிட்டான் அப்படின்னாங்க. ஆக மொத்தம் அந்த தாய் தனியா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பம் இன்னைக்கு கணவர் இல்லை, பையன் இல்லை. அந்த அம்மாட்ட பேசினதுக்கு அப்புறம் என் இருதயம் ஃபுல்லாக ஒரு படபடன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு தாயினுடைய இருதயம் துடிச்சிட்டு இருக்கும். இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. நம்ம இருதயம் தேவனை சார்ந்து இருக்கா? இல்ல இந்த உலகத்துடைய பல காரியங்கள் பாரமா இருக்கும். சில குடும்பத்துலலாம் வீடு கட்டியிருப்பாங்க, வீடு கட்டி முடிக்க முடியாம இருக்கும். இல்லை ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, குடும்பத்தில் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இதை மட்டுமே பல மணி நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் பேசும்போது இதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்கிட்ட பேசும்போது அங்கேயும் இதை பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட இதயத்துல ஃபுல்லா அந்த பாரம் மட்டும்தான் இருக்கும். வசனம் எழுதப்பட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால். அந்த வாஞ்சை 24 மணி நேரம் எப்படி இருக்கு? 24 மணி நேரம் வாஞ்சை எவ்வளவு மணி நேரம் இருக்கு? அதை நம்ம சிம்பிளா சொன்னா புரியும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசித்துருவாங்க.
ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவாங்க. சில குடும்பத்தில் காலையிலே பாட்டு பாடி ஜெபம் பண்ணிடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லிடுவாங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் குடும்ப காரியம், அப்புறம் வேலைக்கு போகிற காரியம், அப்புறம் வீட்டில் உள்ள மற்ற வேலைகள் எல்லா பக்கமும் செய்ய போயிடுவாங்க. ஆனால் சிலருடைய இருதயம் மட்டும் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நடந்து போவாங்க, ஏசப்பா என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா, என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோடு உள்ள தொடர்பில் இருப்பாங்க. சில குடும்பம் மட்டும்தான், சில குடும்பத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். சாயங்காலம் ஆயிட்டுனா போதும், இருட்டாயிட்டுனா போதும், அவங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏசப்பா என் கூட வாங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க இருதயம் தேவனோடு தொடர்புலே இருக்கும். சில குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். நைட் நேரத்தில் வீட்டில் கணவர் வர கொஞ்சம் லேட் ஆயிரும், வீட்டில் தனியாக இருப்பாங்க, ஏசப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில குடும்பங்கள் உண்டு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பஸ்ஸில் போகும்போது, இல்லை ஆஃபீஸுக்கு போகும்போது, இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது, இல்லை வீட்டில் இருக்கும்போது, இல்லை சாயங்காலம், இல்லை நைட்டு, எப்போலாம் தனியாக இருக்கிறாங்களோ கையில் செல்ஃபோன் எடுத்து இந்த உலகத்தோட தொடர்பில் இருப்பாங்க. அப்போ தேவனை மறந்துடுவாங்க, இயேசு கிறிஸ்துவ மறந்துடுவாங்க. அப்போ 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. சில குடும்பத்தில் தனிமையில் இருக்கும்போது செல்போனை தேட மாட்டாங்க, தேவனை தேடிட்டு இருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் தனியாக இருக்கும்போது பல வருஷம் சொல்லலாம் கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். அதில் ஏதாவது ஒரு வசனம் என் கூட ஆவியானவர் பேசினா அந்த வசனத்தை என்னோட சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஆன்லைன் மூலமா செய்தி வருது, அதனால நிறைய காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் தேவனோடு எந்த அளவுக்கு நம்ம தொடர்பு கொள்றோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த அடைக்கலம். என சில குடும்பத்திலே ஒரு 10 வருஷம் முன்பாக 1000 ஸ்தோத்திர பலி சொன்ன சில தாய்மார்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு தேதியில 1000 ஸ்தோத்திர பலி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு. ஏன்னா 10 வருஷம் முன்பாக செல்போன் கையில இல்லை, வீட்டில் நல்ல டைம் இருந்துச்சு, சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் நியூஸ் பார்ப்பாங்க, அந்த நியூஸ் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வீட்டில் பேரம்பேத்தி இல்லைன்னா குடும்பமாக பாட்டு படித்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் தனியாக உட்காந்து தூக்கம் வராமல் இருக்கும், ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 2026 வயசான பாட்டியும் கையில் பெரிய செல்ஃபோன் வச்சுருக்காங்க, வீட்டில் இருக்க சின்ன பிள்ளையும் செல்ஃபோன் கையில் கொடுத்துருந்தாங்க, வீட்டில் இருக்க தாய்மாரும் செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. பாட்டு படித்து ஜெபம் பண்ண நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஸ்தோத்திர பலி சொல்ல நேரம் இல்லை, தேவனை தேட நேரம் இல்லை, தனி ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் செல்ஃபோன் மட்டும் பல மணி நேரம் கையில் இருக்கு. அப்போ உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு? அதை ஒரு குடும்பம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ கையில் செல்ஃபோன் வந்துட்டு டெய்லி குறிப்பிட்ட மணி நேரம் செல்ஃபோனோட உட்கார்ந்து அவனோட வாழ்க்கை அதில் பல உபத்திரம், பல சிக்கல்கள். செல்ஃபோன் அதிகமாக பார்க்கும்போது கண்ணு பாதிக்கு, நல்ல தூக்கம் வரமாட்டுக்கு, நம்மளுடைய அந்த நரம்பு மண்டலம் எல்லாமே பாதிக்கப்படுது, தண்ணி குடிக்கிறது மறந்து போயிடுது, சாப்பிட்ற டைமிங் மாறிடுது, தூங்குற டைமிங் மாறிடுது, காலையில் எந்திரிக்கிற டைமிங் மாறிடுது, வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேரம்பேத்திட்ட குடும்பத்தில் பல மணி நேரம் உட்காந்து பேசுகிற டைமிங் மாறிடுது. சின்ன பிள்ளைகள் செல்ஃபோன் எடுத்து பார்க்க போயிடுது. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் பேரம்பேத்திலாம் அழகாக பாட்டிகிட்ட உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க.
ஏன்னா இப்போ உள்ள பேரம்பேத்தியெல்லாம் கையில் செல்ஃபோன் எடுத்து அவங்க விளையாட போயிருந்தாங்க. இப்போ பாட்டிலாம் வேண்டாம். இப்போ வேற உலகத்துக்குள்ள போயிட்டுருக்காங்க. யாருக்கு உயர்ந்த அடைக்கலம்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். உண்மையிலே ஒரு குடும்பம் எங்க வீட்ல எப்பொழுதுமே நாங்க இயேசுட்ட தான் நாங்க வாஞ்சையா இருக்கிறோம். நாங்க தனியா இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்போம். நாங்க தனியா இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நாங்க தனியா இருந்தாலும் நாங்க தேவனை தேடிட்டு இருப்போம். நாங்க செல்போன்லாம் நாங்க தேட மாட்டோம். டிவில நாங்க அடிமையா இருக்க மாட்டோம். நாங்க எந்த ஒரு மனுஷன் பின்னாடி நாங்க போகல. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ, அப்பமெல்லாம் நாங்க ஆவியானவரோடு நாங்க பேசிட்டு இருப்போம். நாங்க தேவனை மகிமைப்படுத்திட்டு இருப்போம். நாங்க தேவனோடு பேசிட்டு இருப்போம். அவங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, 24 மணி நேரமும் தேவனோடு தொடர்பு இருக்கா? அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, 12 மணி நேரம் கரண்ட் எங்க வீட்டுக்கு வருது. ஒரு 12 மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னா, அவங்க உடனே சொல்லிடுவாங்க, எங்க வீட்டில் 12 மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு. 12 மணி நேரம் எங்க வீட்டில் கரண்ட் இல்லை, கரண்ட் எடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா இன்வெர்டர் மாட்டணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா எங்க வீட்டில் நிறைய நேரம் கரண்டே இருக்காது அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் சும்மா தான் உட்காந்துருப்போம் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது அவனோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். தேவனோடு தொடர்பு கொள்ளாமல் இந்த உலகத்துக்குள்ள போய் எங்கேயாவது ஒரு அடிமையில சிக்கி கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு இருளா மாறிடும். அந்த நேரத்துல தான் பிரச்சனைகள், பாடுகள், பலவிதமான உபத்திரங்கள், அந்த பஞ்சம், தரித்திரம், வறுமை, வேதனை, கண்ணீர், துக்கம், துயரம், இது எல்லாமே அந்த நேரத்துல தான் உள்ள வருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அவன் என்னிடத்தில் வாஞ்சை, தாகம், பிரியம், விருப்பம் இருக்கா? இயேசு கிறிஸ்து மேல எந்த அளவுக்கு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலம் எனக்கு வேணும் அப்படின்னா, என் இருதயம் பரலோகத்தோடு 24 மணி நேரம் தொடர்புல இருக்கா? அத பரலோகம் பாக்கு. ஒரு மனுஷன் பார்க்கல. சில வீட்டுல வெளியில கேமரா வச்சிருப்பாங்க, வியாபார ஸ்தலத்துல கேமரா வச்சிருப்பாங்க, பப்ளிக்ல கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரா 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்ப உள்ள வராங்க, எப்ப வெளியில போறாங்க, இந்த கேமரா பாக்கு. ஆனா பரலோகத்துள்ள தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், நம்ம இருதயம் எது மேல விருப்பமா இருக்கு, எது மேல தாகமா இருக்கு, பரலோகத்துல தேவன் பார்க்கிறாரு. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உங்க விருப்பம் எதுவா இருக்கு, அதை வச்சு மட்டும்தான் அடுத்த ஸ்டெப். ஏன்னா சில குடும்பத்துல வாக்குத்தத்தம் கேட்ட உடனே கீழே உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது உடனே கீழே உடனே டைப் பண்ணுவாங்க. டைப் பண்றதெல்லாம் இருக்கட்டும், லைக் பண்றதெல்லாம் இருக்கட்டும், ஷேர் பண்றதெல்லாம் இருக்கட்டும். உங்களுடைய விருப்பம் இயேசு கிறிஸ்து மேல 24 மணி நேரம் எப்படி இருக்கு? அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, அக்கிரமத்தை மன்னிக்காரு, மீறுதலை மன்னிக்காரு, தலைமுறை சாபத்தை சிலுவையில சுமந்துட்டாரு, நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய துக்கம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாமே நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிதான் நமக்காக ஜீவனை தந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம எவ்வளவு நேரம் நம்ம யோசிக்கிறோம்? அவர் நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கையில கொடுத்தாரு. 50 வயசு ஆயிட்டுங்கிறாங்க, 60 வயசு ஆயிட்டுங்கிறாங்க, 65 வயசு ஆயிட்டுங்கிறாங்க. ஒரு முழு பைபிளை இன்னும் வாசித்து முடிக்கல. கேட்டா நான் 40 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 30 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 55 வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன் பிரதர் அப்படிம்பாங்க. பெருமையா சொல்லுவாங்க. நான் உடனே கேட்பேன், முழு பைபிளை எத்தனை தடவை வாசித்து முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல ஐயா. உடனே ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். சர்ச்சில் கொஸ்டின் கேட்பாங்கல்ல,
அப்போ நேராக உபாகமம் வந்துடுவேன், அப்புறம் எபிரேயர் வந்துடுவேன், அப்புறம் சங்கீதம் வந்துடுவேன், அப்புறம் நீதிமொழியில் போயிடுவேன். வருஷம் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும்போது மறுபடியும் ஆதியாகமத்திலிருந்து வாசிப்பேன். இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா என் நம்பர் 9363064181. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிரைஸ் லார்ட் எனக்கு பிடிஎஃப் பைபிள் சார்ட் வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பைபிள் சார்ட் இருக்குது, பிடிஎஃப்ல அனுப்பி வைக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே அது பிடிஎஃப்ல இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பகுதி நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களோ அப்படியே டிக் பண்ணிக்கலாம். முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க ஈஸியான ஒரு பைபிள் சார்ட். ஆனால் நான் நீதிமொழியில் வாசித்துட்டேன், நான் சங்கீதம் வாசித்து முடிச்சிட்டேன், நான் மத்தேயு வாசித்து முடிச்சிட்டேன், நான் ஆதியாகமம் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பைபிள் சார்ட் இல்லை, நீங்கள் முதல்ல டிக் பண்ணிக்கலாம். எந்தெந்த பகுதி நீங்கள் வாசிக்காமல் இருக்கிறீங்களோ அதை கண்டினியூவாக வாசிக்கலாம். இது வரைக்கும் நான் எபிரேயர் வாசித்து முடிச்சிட்டேன், நான் லூக்கா வாசித்து முடிச்சிட்டேன், நான் யோவான் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். வாசிக்காத பகுதியை வாசித்து முழு பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்குள்ள பைபிள் சார்ட் ஒருவேளை உங்களுக்கு யாருக்கா வேணும்னா பிடிஎஃப்ல அனுப்பி வைப்பேன். என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அந்த வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளெஸிங், அந்த அளவுக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்போ யாருடைய கையில் இருக்கு அப்படின்னா உங்க கையில் இருக்கு. இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் 11 வயசுலேயே என்னைய வேலைக்கு அனுப்பி விட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் வீட்டில் ரொம்ப கடன். சின்ன வயசில் என்னைய வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு நாள் சம்பளம் நான் 3 ரூபாய்க்கு வேலைக்கு போனேன். நான் 11 வயசில் வேலைக்கு போகும்போது காலையிலேருந்து ராத்திரி வரையும் வேலை பார்ப்பேன். அப்படியே பல வருஷம் போயிட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, புக் வாசிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் 2015 நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். நிறைய மிஸ்டேக் வரும், பைபிள் வாசிக்கும்போது நிறைய மிஸ்டேக் வரும். நல்ல சவுண்டாக நிதானமாக நிப்பாட்டி ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். வசனம் வாசிக்கும்போது அர்த்தம் புரியாது, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம பைபிளை கையில் எடுத்து வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பம் தேவன் மேல இருக்குன்னு அர்த்தம். தேவன் அருளிய அப்பம், தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். இயேசு கிறிஸ்து நம்ம கையில கிஃப்டா கொடுத்தாரு. நம்ம கையில இயேசு கிறிஸ்து கிஃப்டா கொடுத்தாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறுது. அப்ப நம்ம வாழ்க்கை வெளிச்சமா மாறும்போது குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், இயேசு மேல ஒரு மனுஷன் வாஞ்சையா இருக்கிறான் அப்படின்னா அவன் கையில பைபிள் எடுத்துருவான், கையில பைபிள் எடுத்து வாசித்துருவான். ஏன்னா ரவிராஜ் எனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான அர்த்தம் தெரியாது, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாது. 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான், 10 வருஷம் முடிஞ்சிட்டு. இப்போ 11 வருஷம். இப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பிதா இப்படிப்பட்டவர், தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். குமாரன் எப்படிப்பட்டவர்? நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுவாளர், நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார், நமக்கு உதவி செய்வார். நம்ம எந்த நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் இருக்குமோ நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு பைபிள் அர்த்தம் இருக்கு. ரட்சிப்பு, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து
தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை மீட்டெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா மாறிடும், மீட்கப்பட்ட சந்ததியா மாறிடும். ராஜாக்களும் ஆசாரியருமாக நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப இது எல்லாமே, இந்த கிஃப்ட் எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா எந்தெந்த இடத்துல நான் மூழ்கி போய் கிடந்தனோ, ஏன்னா நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன். மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தேன், மனுஷனை நம்பி பின்னாடி போயிட்டே இருந்தேன். ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தி அழகா எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சாலும், பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, இன்னுமாக எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க 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 இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். காரணம் என்ன? தேவனை தேடணும். தேவனை தேடக்கூடிய வாஞ்சை எப்படி இருக்கு? அந்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமா இருக்கா? அந்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமாக 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 உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். சர்ச்சில் உபவாச மீட்டிங் கூப்பிடுவாங்க, இல்லை முன்னேற சர்வீஸ் கூப்பிடுவாங்க, இல்லை சண்டே சர்வீஸ் கூப்பிடுவாங்க. ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பைபிளை ஃபுல்லாக வாசித்து மெசேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதில் ஆவியானவர் எந்த வார்த்தை மூலியமா பேசுகிறாரோ, எந்த வார்த்தை எனக்குள்ள, அந்த வார்த்தை என் இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசுகிறாரோ, அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த வசனத்து மூலியமா ஆவியானவர் பேசி கொண்டிருப்பார். ஜனங்களுக்குள்ள தொடப்பட்டு கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டு இருப்பாங்க. அப்போ வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அந்த வாஞ்சை எப்படி இருக்கு? என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனனாலே, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உலகத்தெல்லாம் மறந்து தான் வாசித்தேன். என்னுடைய வாஞ்சை ஃபுல்லாக பைபிள் மட்டும்தான் இருந்துச்சு. நித்திய ஜீவனுக்கு போகணும், எனக்கு பரலோகம் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், அவ்வளோதான். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். பரலோகத்தில் போய் பிதாவை பார்க்கும்போது அநேக ஆத்துமா பரலோகத்துக்கு கொண்டு போகணும். பிதாவுக்கு பிரியமான தெரியுமா? எல்லா ஆத்துமாவும் ரட்சிக்கப்படணுமா? அப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்துல இயேசுக்காக நம்ம எப்படி வாழ்றோம்? பரலோகத்துல போய் பிதாவை போய் பார்க்கணும் அப்படின்னா ஆத்துமா அதையும் பண்ணிட்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருப்பார். எது நல்லது, எது கெட்டது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எல்லாமே தெளிவா பேசிட்டே இருப்பார். இது எல்லாம், இந்த கிஃப்ட் எல்லாம் எப்போ கிடைக்கி? வாஞ்சை, அந்த தாகம், அந்த விருப்பம் நமக்கு எப்படி இருக்கு? அதை வச்சுதான் ஸ்பிரிச்சுவல் growth. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? இன்னைக்குள்ள செய்தியில நல்ல முக்கியமான செய்தி. எப்படி அப்படின்னா, உங்க இருதயம் எந்த அளவுக்கு தேவனை தேடுதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். நிறைய குடும்பத்துல சாட்சிகளை சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1000 காளைகளை பலி செலுத்தினான்னு சொல்லி போட்டிருக்கோம். அன்னைக்கு ராத்திரி சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி, நீ விரும்புகிற என் இடத்தில் கேள் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாலமோன் 1000 காளைகளை பலி செலுத்தி தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார். அவ்வளவுதான். இப்ப புதிய ஏற்பாட்டிலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நம்ம இந்த 24 மணி நேரம் இந்த பூமியில வாழ்றது எதுக்கு தெரியுமா? தேவனுடைய நாமத்தை உயர்த்த. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். உங்களை இயேசு கிறிஸ்து எப்படி மீட்டெடுத்தார், எப்படி உங்களை
வெளியில கொண்டு வந்தார், எப்படி உங்களை உயர்த்துறார். இதை நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்திலே மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். இப்ப என் வாழ்க்கையில நான் அடிக்கடி உள்ள சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்குள்ள சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியுது, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனா பைபிள் வேற மாதிரி இருக்கு. அப்ப பைபிளை கையில எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும், எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். தேவனோட வார்த்தை கீழ்ப்படிய 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 கீழ்ப்படியதான் ஆசீர்வாதம். தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சை இருக்கும்போது, வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கும்போது கண்டிப்பா பிசாசு அங்க இருக்க முடியாது. வசனத்தின் மேல வாஞ்சை இல்லாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் பிசாசு உள்ள என்றாராம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவா இருந்தால் 24 மணி நேரம், அதுல முக்கியமான பாயிண்ட் அதான். ஏன்னா சில குடும்பத்தில் 1/2 மணி நேரம் செல்போன், 1/2 மணி நேரம் நாடகம் பார்க்கறது, 1/2 மணி நேரம் படம் பார்க்கறது, 1/2 மணி நேரம் கேம் விளையாடுறது, 1/2 மணி நேரம் பக்கத்து வீட்டில் போய் கதை பேசுறது, அப்புறம் 1/2 மணி நேரம் ஃபேமிலி சொந்தக்காரன்ட்டெல்லாம் கதை பேசுறது, அப்புறம் வீட்டில் உட்காந்து தேவையில்லாம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்றது. இதெல்லாம் வேற கணக்கு. ஆவிக்குரிய கணக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய விருப்பம், எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறீங்களே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் எப்படிப்பட்டவர்? சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணிடுவார். அப்போ வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து உன்னதமான தேவனை நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது அவருக்கு தெரியும் நம்ம இருதயம் எப்படி இருக்கு, நம்ம இருதயத்துல நம்ம என்னெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த உயர்ந்த அடைக்கலம் எப்பொழுது? அதான் கேள்வி. அந்த உயர்ந்த அடைக்கலம். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு பிள்ளை வேணும், வாலிப பிள்ளை, ஒரு நல்ல திருமணம் முடிக்கணும், ஒரு போஸ்ட்ல இருப்பாங்க, ஒரு பெரிய போஸ்ட் வேணும், படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே. இது எல்லாருமே ஒவ்வொரு விருப்பம் தானே, ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு விருப்பம். நம்ம ஸ்பிரிச்சுவல்ல 24 மணி நேரம் வாழ்க்கையில என்னோட விருப்பம் எதுவா இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப என்னுடைய விருப்பம் கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் ஜெபிக்கிறதுல கரெக்டா இருந்துட்டேன் அப்படின்னா இந்த பூமிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா தேவன் தந்துருவார். உயர்ந்த அடைக்கலம் அது நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்ப நம்ம வாழ்க்கையில விடுதலை எப்ப கிடைக்கு? நம்மளே யோசித்து பார்க்கலாம். நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கு? கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தால் விடுதலை. சிம்பிள். அதான் ரட்சிப்பு. நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன்ல உட்காந்துக்கிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, உட்காந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தா 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா படம் பார்க்கறது, நல்ல நாடகம் பார்க்கறது, அப்புறம் செல்போன்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. அப்புறம் என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கான், என் பையன் இஷ்டம் போல இருக்கிறான். ஐயா, அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை பார்த்தே பிள்ளைகள் மாற ஆரம்பிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போறாங்க, இல்ல 2 மணி நேரம் போறாங்க. மிச்ச 6 நாள்ல கையில பைபிள் எடுக்கிறாங்களா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா, தனிப்பட்ட நேரத்துல ஜெபம் பண்றாங்களா? பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வாஞ்சை எப்படி இருக்கு? வீட்டுல கணவர் பாப்பாரு, வீட்டுல மனைவி பாப்பாங்க. புருஷன் வீட்டுக்கு வராரு, சாயங்காலம் 6 மணிக்கு வராரு, 2 மணிக்கு 1 மணி தான் தூங்குறாரு. ஒன்னு டிவி பார்க்காரு, இல்ல செல்போனை பார்க்காரு. மனைவி பார்ப்பாங்க, என் புருஷன் வீட்டுல 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போனு டிவி தானே பார்க்குங்க. அப்ப நம்மளும் டிவியை பார்ப்போம், நம்மளும் நாடகமே பார்ப்போம்.
நம்மளும் செல்ஃபோனில் ஏதாவது பார்ப்போம். ஆக மொத்தம் ஒரு வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வீட்டில் செல்ஃபோன் நார்மலாக வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அழகா வீட்டில் பாட்டு படித்து ஜெபம் பண்ணியிருக்கலாம். உங்கள் வீட்டில் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் போகிற வேலைக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய ஊருக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். இதை தனி ஜெபம் பண்ணலாம், குடும்ப ஜெபம் பண்ணலாம், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலாம், ஸ்தோத்திர பலி சொல்லலாம், வீட்டில் பாட்டு படித்து ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ? சாயங்காலம் 6 மணிக்கு புருஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பம் ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாங்க பாட்டு படித்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த ஒருமனப்பட்ட ஆவி வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் தேவையில்லாமல் ஒரு 100 ரூபா வேஸ்ட் ஆகாது. தேவையில்லாமல் எந்த ஒரு ஃப்ரெண்டு உள்ளே வரமாட்டான். தேவையில்லாத எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வராது. ஒரு வியாதி வராது. ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு போராட்டம் இருக்காது. படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். கெட்ட சொப்பனம் வராது. தேவையில்லாத எண்ணங்கள் வராது. தேவையில்லாத ஒரு ஆசைகள் வராது. இச்சையான காரியம் உள்ள வராது. கேடான காரியம் உள்ள வராது. ஆபத்தான காரியம் உள்ள வராது. இதெல்லாம் எப்போ? வீட்டில் கணவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் குடும்பமா தேவனை தேட ஆரம்பித்தால் அந்த வீடு குட்டி பரலோகமா இருக்குமே. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் உண்மையிலே காலை வேளையிலே இல்ல நைட்டு நேரத்திலே வீட்டில் கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்துல எப்படி தேடுறாங்க? காலையில வேக வேகமா கிளம்பி போயிருந்தாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க, ஜெபிக்கவும் மாட்டுக்காங்க, தேவனை தேடவும் மாட்டுக்காங்க. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறமாவது வீட்டில் கையில பைபிள் எடுத்து உட்காரணும்ல, ஒரு ஸ்தோத்திர பலி எடுத்து ஜெபிக்க ஸ்தோத்திர பலி சொல்லணும்ல, தனி ஜெபம் பண்ணணும்ல. எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும்? பரலோகத்தில் உள்ள தேவனை நம்ம எந்த அளவுக்கு தேடுறோம்? ஜீவனுள்ள தேவனை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம்? நீதியுள்ள நியாயாதிபதி எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம்? நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம்? நம்ம தேட 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 பரலோக வாசல் திறந்தே இருக்கும். நம்ம ஜெபிக்கும் போது பரலோக வாசல் திறந்தே இருக்கும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு நம்ம ஜெபத்துக்கு பதில் வந்துடும். நம்ம வீட்டில் உள்ள காரியங்கள் தேவன் தெரியும். நம்ம வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை தேவனுக்கு தெரியும். இதெல்லாம் எப்போ சரியாகுது? இந்த பிரச்சனை எப்போ மாறுது? தேவனை தேட தேட தேட. அப்ப தேடக்கூடிய பிள்ளைகள் முக்கியம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்ப விடுவிப்பேன் அப்படின்னா 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ளே தேவனை குறித்து அந்த சிந்தனை, அந்த நினைவு, அந்த வாஞ்சை இருக்குமானால் என்னுடைய வாழ்க்கை விடுதலையா தான் இருக்கும். 2வது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் இருக்கு. இந்த இரவு நேரத்திலே, அதிகாலை வேளையிலே, பகல் வேளையிலே, எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழலில் இந்த வீடியோ கேட்டாலும் சரி, ஏன்னா சில குடும்பத்தில் வேற வேற நாட்டில் கேட்டுட்டு இருப்பீங்க. எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த முழு பைபிள் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள பைபிள் இருக்கணும். இரவும்போலுமா வேதத்தை தியானிங்க. குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். உயர்ந்த அடைக்கலம். இது நமக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்டை விட்டுட்டு மனுஷன் எங்கெல்லாமோ போறான். எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போறான். சில குடும்பத்தில் ஆண்கள் சாயங்கால நேரத்தில் அப்படியே தண்ணி அடிக்க போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் தான். அந்த போதை இறங்கினோடனே
அப்புறம் வண்டி பிளாட் ஆயிரும். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னா நிம்மதி இருக்காது. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அப்படின்றார். இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அது ஒரு மனுஷன் தர முடியாது, யாருமே தர முடியாது. சில ஜெப குறிப்புலாம் வரும், பிரதர் நிம்மதியே இல்லை பிரதர், எங்க வீடு நிம்மதியே இல்லை பிரதர், ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் சமாதானம். உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் சமாதானம். நீங்க கையில பைபிள் எடுக்கணும். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த உயர்ந்த அடைக்கலம் கிடைச்சிட்டு அப்படின்னா அதுதான் இப்போ பெரிய கிஃப்ட், அந்த ஹையஸ்ட் கிஃப்ட். அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. உங்க இதயத்துக்குள்ள ஆவியான என்னென்ன வார்த்தை மூலியமா பேசினாரோ தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் காலவேளையிலே இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க, உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடரட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தந்து அப்போ ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லப்பா, கல்வாரி அன்பினாலே உங்க பிள்ளைகளை நிரப்பி சமாதானத்தை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம், அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. வாகனத்துல போறாங்க, பல இடத்துல வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. உங்களுடைய கரத்துக்குள்ள அப்பா மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இன்னைக்குள்ள தேவைகள், இந்த மாசத்தோட தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா, தொட்டு சுகமாக்கட்டும்பா. அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா சுகம் தாங்க. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இருந்திருக்காங்களோ இந்த வருஷத்துடைய தேவைகள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வெளியில யாரெல்லாம் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்போ ஆயத்தமாய் கொண்டிருக்காங்க எல்லா பிள்ளைகளுக்கும் அதற்குள்ள விசேஷ ஞானத்தை கட்டிடுங்க. தேவன் அருளி அப்ப மினிசம் இணைந்த குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியன் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. உங்க ரத்தத்தினால கழிவு பரிசுத்தப்படுத்துங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசுறீங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தினால் போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களுடைய கையின் கீழ் ஆசுறீங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க. அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க இதயத்தினுடைய நினைவு அப்பா தேவையில்லாத நினைவு எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மட்டும்தான் பார்க்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார். குமாரோட ஆவியெல்லாம் நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய ஆவியினால் ஊற்றுங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க. சதையான இதயத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்லாவியை தாங்க. இருதய மனக்கண்கள் திறங்க. விசேஷமாக கொழுந்துடைய அக்னி என்னுடைய உள்ளத்துல பட்டி விடிட்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த நாளை கணசு கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா.
பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட தங்கிருங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டி சகல காலத்துல கர்த்தர் பாதுகாத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, சகல விதமான காரியத்திலும் பாதுகாப்பு தாங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசைங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, தடைகளை நீக்குங்க. சில குடும்பத்துல வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. தேவ திட்டம் பிள்ளைகளோட வாழ்க்கை நிறைவேறட்டும். இந்த நாளையும் யாரெல்லாம் விவசாயத்துக்கு வியாபாரத்துக்கு கம்பெனி போறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும்ப்பா. அப்பா, தமிழ்நாட்டில் சிஎம் நம்முடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தர் வேலடைங்க, சகல காலத்துல பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்த கொடைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோட கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நாங்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு இடம் சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ இருக்கிற இடத்துல இடம் அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்புகளும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.